வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் IPL திருவிழா நிகழ்ச்சியில் இதுவரை நடந்த மேட்சுகளில் நிலையை சுருக்கமாக பார்ப்போம். ஏப்ரல் 17ஆம் தேதி வரை மொத்தம் 25 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. இதில் பஞ்சாப் கிங்ஸ் அணிதான் பங்கு பெற்ற 5 போட்டிகளில் தோல்வியே பெறாமல் 4 போட்டிகளில் வெற்றி பெற்று 9 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் உள்ளது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் உடனான போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டதால் இருவருக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது. நடப்பு சாம்பியன் RCB அணி பங்கேற்ற 5 போட்டிகளில் 4 வெற்றி ஒரு தோல்வி பெற்று 8 புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் 2ஆம் இடத்தில் உள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தான் பங்கு பெற்ற 5 போட்டிகளில் 4 வெற்றி ஒரு தோல்வி பெற்று 8 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்தில் உள்ளது. குஜராத் டைட்டன் அணி தான் பங்கு பெற்ற 5 போட்டிகளில் பங்கேற்று 2 தோல்வி 3 வெற்றியுடன் 6 புள்ளிகள் பெற்று 4ஆம் இடத்தில் உள்ளது. சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 5 போட்டிகளில் பங்கேற்று 3 தோல்வி 2 வெற்றியுடன் 4 புள்ளி பெற்று நல்ல ரன் ரேட் அடிப்படையில் இந்த 5ஆம் இடத்தை பிடித்துள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் தலா 4 புள்ளிகள் பெற்று ரன் ரேட் அடிப்படையில் 6ஆம், 7ஆம் மற்றும் 8ஆம் இடங்களை பிடித்துள்ளது. 5 முறை சாம்பியன் பட்டம் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணிதான் பங்கு பெற்ற 5 போட்டிகளில் 4 தோல்வி ஒரு வெற்றி பெற்று 9ஆம் இடத்தில் உள்ளது. 3 முறை சாம்பியன் பட்டம் வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தான் பங்கு பெற்ற 6 போட்டிகளில் 5 தோல்வி ஒரு வெற்றி பெற்று 10ஆம் இடத்தில் உள்ளது. கடந்த வாரத்தின் சிறப்பு என்னவென்றால், தொடர்ந்து 3 தோல்விகளை சந்தித்த CSA அணி தொடர்ந்து 2 வெற்றிகளை பெற்று புள்ளி பட்டியலில் முன்னேறியுள்ளது. தொடர்ந்து வெற்றிகளை பெற்று புள்ளி பட்டியலில் முன்னேற வேண்டும் என்பது ஒவ்வொரு CSA ரசிகனின் விருப்பமாக உள்ளது. மேலும் இனிவரும் போட்டிகளில் தோனி விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் கலீல் அகமது காயம் காரணமாக இந்தாண்டு IPL போட்டிகளில் இருந்து விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக ஆல் ரவுண்டர் ஆன ராமகிருஷ்ண கோஷ் அல்லது லெப்ட் ஆர்ம் போலரான முகேஷ் சௌத்ரி விளையாடலாம். இதன் மூலம் CSK அணி மேலும் வலிமை பெறும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.